வெல்கம் பேக் டு மை சேனல். நண்பர்களே, உறவுகளே, வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு, ஒரு கிராமத்தையும் மக்கள் நம்பிக்கையும் விழுங்கச் செல்ல வந்த அசுரனை எப்படி ஒரு சிறுவன் அம்மன் அருளால் வென்றார் என்பதை பற்றிய கதை. வன்முறையும் போரையும் காட்டாமல் நம்பிக்கை, கருணை மற்றும் அமைதியின் சக்தியை நமக்கு அழகாக சொல்லும் கதை இது. அப்படி என்றால் அமைதியாக உட்கார்ந்து அம்மன் அருளால் பிறந்த அந்த அசுரனை வென்ற சிறுவனின் அதிரடியான கதையை கேட்கலாம். வாருங்கள் நண்பர்களே. இந்த உலகத்தில் பயம் வந்தால் மனிதன் பலத்தை தேடுவான், ஆனால் நம்பிக்கை வந்தால் மனிதன் தெய்வத்தை உணர்வான். இன்றைய கதை இது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் கதை. அம்மன் அருளால் பிறந்து ஒரு கிராமத்தை காத்த ஒரு சிறுவனின் கதை. ஒரு காலத்தில் மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்ட ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் செல்வத்தால் பெரிதல்ல, ஆனால் நம்பிக்கையால் மிக பெரிது. அங்கு வாழ்ந்த மக்கள் ஒவ்வொரு நாளையும் அம்மனை நினைத்துத்தான் தொடங்கினார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அம்மன் இருந்தால் எதுவும் பயமில்லை. ஆனால் காலம் மாறியது. ஒரு நாள் அந்த கிராமத்தின் மீது ஒரு இருள் மெதுவாக நிழல் போல விழ ஆரம்பித்தது. அது சாதாரண இருள் அல்ல, அது அழிவை சுமந்த ஒரு அசுரனின் சக்தி. அந்த அசுரன் எங்கு சென்றாலும் நிலம் வறண்டு போகும், மரங்கள் சாயும், மனித மங்களில் பயம் குடியேறும். கிராம மக்கள் தங்கள் பலம் போதாது என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் செய்த ஒரே விஷயம், அம்மனை இன்னும் ஆழமாக நம்பியது. இரவு நேரங்களில் கிராமம் முழுவதும் தீபங்களின் ஒளி மின்னியது. அந்த ஒளியில் பிரார்த்தனை கலந்தது, நம்பிக்கை வலுப்பெற்றது. அந்த நொடியில்தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அம்மன் அருளால் ஒரு குழந்தை அந்த கிராமத்தில் பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தபோது காற்று மென்மையாக வீசியது, வானம் சாந்தமாக ஒளிந்தது. அது சாதாரண பிறப்பல்ல, அது அருளின் பிறப்பு. அந்த குழந்தை வளர வளர அவனை சுற்றியிருந்த உலகம் மாற ஆரம்பித்தது. அவன் இருந்த இடத்தில் பயம் நின்றுவிடும், கோபம் குறைந்துவிடும். அவன் கண்களில் ஒரு ஆழமான அமைதி இருந்தது. அது மனிதர்களின் அமைதி அல்ல, அம்மன் கொடுத்த அமைதி. அந்த நேரத்தில் அசுரனின் கோபம் உச்சத்தை அடைந்தது. அவன் அந்த கிராமத்தை முழுவதுமாக அழிக்க வர முடிவு செய்தான். வானம் இருண்டது, காற்று கனமானது, மண்ணே நடுங்கியது. ஆனால் அந்த சிறுவன் அந்த இருளை பார்த்ததும் பயப்படவில்லை. அவன் நின்ற இடத்தில் நிலம் உறுதியடைந்தது. அவன் நடந்த பாதையில் இருள் விலகியது. ஏனென்றால் அவன் ஒருவன் அல்ல, அம்மன் அவனோடு இருந்தாள். அசுரனின் வலிமை கோபத்தில் இருந்தது, ஆனால் அந்த குழந்தையின் வலிமை கருணையிலிருந்து வந்தது. அம்மன் அருள் அந்த குழந்தையின் வழியாக ஒளியாக பாய்ந்தது. அந்த ஒளி அசுரனின் இருளை மெதுவாக கரைத்தது. அது போர் இல்லை, அது அழிவுக்கும் அருளுக்கும் நடந்த மோதல். அது வென்றது அருள். அசுரன் வீழ்ந்தான், இருள் கரைந்தது, வானம் தெளிந்தது, மழை பெய்தது, நிலம் சிரித்தது, மரங்கள் மீண்டும் பசுமையடைந்தன. கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. அந்த குழந்தை தன்னை வீரனாக ஒருபோதும் நினைக்கவில்லை. அவன் தன்னை அம்மன் கருணையின் ஒரு கருவியாகவே பார்த்தான். காலம் சென்றது. அந்த குழந்தை வளர்ந்தாலும் அவனது மனம் ஒரே தூய்மையுடன் இருந்தது. அவன் நினைவூட்டியது ஒரே விஷயத்தை தான், அசுரன் என்பது வெளியில் மட்டுமல்ல, சில நேரங்களில் அசுரன் மனித மனதிற்குள்ளும் ஒளிந்திருப்பான். அந்த அசுரனை வெல்ல ஆயுதம் தேவையில்லை, அமைதி போதும், கருணை போதும், நம்பிக்கை போதும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். அம்மன் எப்போதும் போர்க்களத்தில் மட்டும் இருப்பதில்லை. சில நேரங்களில் அவள் ஒரு குழந்தையின் அமைதியாக, சிரிப்பாக இந்த உலகத்தில் வாழ்கிறாள். பயம் வந்தால் அம்மனை நினையுங்கள், இருள் வந்தால் நம்பிக்கையை நினையுங்கள். அப்பொழுது புரியும், அம்மன் எப்போதும் நம்மோடு தான் இருக்கிறாள். அதனால் பயமில்லை என்று. அந்த போரின் பிறகு கிராமத்தில் ஏற்பட்ட அமைதி ஒரு சாதாரண அமைதி அல்ல, அது ஒரு தெய்வீக அமைதி. முன்பு பயம் நிறைந்த அந்த நிலம் இப்போது நம்பிக்கையால் நிரம்பியது. காற்று மெதுவாக வீசியது, மரங்கள் மென்மையாக அசைந்தன. பூமி கூட அந்த வெற்றியை கொண்டாடுவது போல தோன்றியது. அம்மன் அருளால் பிறந்த அந்த சிறுவன் இனி ஒரு சாதாரண சிறுவன் அல்ல. அவனது கண்களில் ஒரு ஒளி இருந்தது. அது வெறும் வீரத்தின் ஒளி அல்ல, அது பொறுப்பின் ஒளி. அவன் புரிந்து கொண்டான், தெய்வீக சக்தி என்பது அழிப்பதற்காக அல்ல, அதை பயன்படுத்தி வேண்டியது காப்பதற்காக. நாள் முதல் கிராம மக்கள் ஒருவர் மேலும் நேசிக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பயம் இருந்தால் பிரிந்துவிடக்கூடாது என்று, ஒன்றிணைந்தால் எந்த அசுர சக்தியையும் வெல்ல முடியும் என்று. அம்மன் கோயிலில் தினமும் விளக்கேற்றப்பட்டது. அந்த விளக்கு சாதாரண தீபமல்ல, அது நினைவூட்டும் ஒளி. நம்பிக்கை இருந்தால் இருள் நீங்கும் என்பதற்கான அடையாளம். குழந்தைகள் இப்போது பயமின்றி விளையாடினர். அவர்கள் அந்த வீர குழந்தையை பார்த்து வளர்ந்தனர்.
ஆனால் அவள் ஒருபோதும் பெருமை கொள்ளவில்லை. அவன் எப்போதும் அமைதியாக இருந்தான். தன் சக்தி தன் சொந்தமல்ல என்று அவன் அறிந்தான். அது அம்மன் அருள். காலம் கடந்தது. அவன் வளர்ந்தான். அவன் பயத்தை வென்றான். அவன் சந்தேகத்தை வென்றான். அவன் தன்னுள் இருந்த சிறிய அச்சத்தையும் வென்றான். இதனால் இந்த கதை இன்று வரை சொல்லப்படுகிறது. ஏனெனில் இது ஒரு போரின் கதை அல்ல, இது நம்பிக்கையின் கதை. இப்போது இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவரும் நினைவு கொள்ள வேண்டியது, நம் உள்ளத்தில் ஒளி இருந்தால் அந்த ஒளி உலகத்தையும் பிரகாசிக்கச் செய்யும். அம்மன் அருள் எப்போதும் நம்மோடு இருக்கட்டும். நம் மனதில் துணிவு, நம் வாழ்க்கையில் நம்பிக்கை, நம் பாதையில் தர்மம் நிலைத்திருக்கட்டும். கேட்டீர்களா நண்பர்களே, உறவுகளே? இதுதான் அம்மன் அருளால் பிறந்த சிறுவன் அசுரனை வென்ற அதிசய கதை. நாம் எல்லோரும் அருளால் காக்கப்பட்டவர்கள். பயம் வந்தால் நம்மோடு இருப்பதை நம்பினால் எல்லா இருளையும் நாம் வெல்ல முடியும். இந்த வீடியோ உங்கள் மனதை அமைதியுடன் நிரப்பியிருந்தால் லைக், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். அப்பொழுது வரை நம்பிக்கையுடன் வாழுங்கள் நண்பர்களே, உறவுகளே. நன்றி, வணக்கம். கேட்டீர்களா நண்பர்களே, உறவுகளே? இந்த கதை